ஹாய், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு வந்து இப்போ தான் நான் வாக்கிங் போயிட்டு வரேன். பாருங்கள், காஃபி குடிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி vlog வந்து நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் பசிக்குது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு ரெசிபி வீடியோ போட்டிருக்கேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிளகா பச்சடியோட வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் ட்ரை பண்ணியும் பாருங்கள். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து நான் ஐக்கியாவில் வாங்கின சில ப்ராடக்ட்ஸ் இருந்தது. அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டலை. ஸோ இந்த தடவை வந்து அதெல்லாம் நான் செட் பண்ணிட்டேன். ஸோ செட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் செட் பண்ண அப்புறமும் இருக்கிற வீடியோஸ் சின்ன சின்ன கிளிப்ஸ் தான், அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போது நம்ம வ்ளாகுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி விலாகை வந்து நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டோடு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசையும் கார சட்னியும். இந்த குளூரில் வந்து ரொம்ப லேட்டாக பசிக்கிறதுனால நான் வாக்கிங் போயிட்டு வந்து இப்போ தாங்க சாப்பிட்றேன். இப்போ தான் பசி வருது. அவ்வளோ காலையில் நம்மளால் சாப்பிட முடியல. இது வந்து நேற்று நான் வந்து இந்தியன் ஷாப்பில் நிறைய பச்சை மிளகா வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ நான் வந்து அதை இப்படி தான் ஸ்டோர் பண்ணுவேன். அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு அந்த மிளகாவை வந்து கொஞ்சம் டிஷ்யூவால் தொடச்சிட்டுங்க. அப்புறம் ஒரு ஜிப்லாக்குள்ளே இந்த மாதிரி வந்து டிஷ்யூவை போட்டுட்டு இந்த மிளகாவை வச்சுருவேன். என்னென்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி அந்த மிளகாவில் இருந்துச்சுன்னா இந்த டிஷ்யூ வந்து அதை எடுத்துக்கும். அப்புறம் நமக்கு ரொம்ப நாளைக்கு வந்து இந்த மிளகா வந்து அப்படியே இருக்குங்க. இது ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணுறது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஸ்டோர் பண்ணும்போது இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். இப்போது மிளகா பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ரெசிபி சொல்கிறேங்க. பச்சை மிளகா வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா ரொம்ப நைஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கிரேவியோட நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து வெல்லம், வந்து இது வந்து வெல்லங்க, வெல்லம் ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பெருங்காயம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி, அப்புறம் புளி வந்து கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு தின்னாக இருக்க மாதிரி இருக்குது. நல்ல திக்காக கரைச்சிருக்கேங்க, அந்த புளி தான் அது. ஸோ இவ்வளோ தான் தேவை உங்களுக்கு மிளகா பச்சடிக்கு. கடுகு, கடலைப்பருப்பு உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த புளியோடையும் வெல்லத்தோடையும் ஊறும்போது சூப்பராக இருக்கும். வெல்லம் வந்து கண்டிப்பாக போடணும். உங்களுக்கு அந்த டேஸ்ட் காரத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். இல்லைன்னா வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அந்த காரம், சாப்பிட முடியாது. அண்ட் புளியும் திக்காக இருக்கணுங்க. அப்போ தான் அது புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும் மிளகா பச்சடி. ஸோ இப்போ வந்து நான் அந்த கடாய் வச்சுருக்கேன், இந்த பேன் வச்சுருக்கேங்க. பேனில் வந்து இதெல்லாம் போட போகிறேன். இந்த பேனில் வந்து ஃபஸ்ட்டு கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டுடலாம் நம்ம. எண்ணெய் வந்து ரொம்ப விட வேணாங்க. ஜஸ்ட்டு ஒரு இதுக்கு வந்து தேவையான அளவு விட்டிங்கன்னா போதும். மேபி ஒரு 3 டீஸ்பூன் விட்டிங்கன்னா கூட போதும். எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தி தேவை கிடையாது. மிளகா மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நல்ல பொடியாக இருக்கணுங்க, ஃபைன் சாப்டாக இருக்கணும். இந்த டிஷ் வந்து இட்லி, தோசை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வாங்கினோன்னே ஃபஸ்ட்டு டிஷ் இது தாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும், பசங்களுக்கு, எனக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கடுகு பொரிஞ்சிட்டு இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் மாறினோடனே நம்ம வந்து பச்சை மிளகாவை போட்டு வதக்கிடலாம். எங்களுக்கு வந்து பச்சை மிளகா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இங்கே பக்கத்தில் கிடைக்காதுங்க. ஸோ நான் இந்தியன் ஷாப்பில் போய் தான் வாங்குவேன். வாங்கும்போது நான் கொஞ்சம் நிறைய வாங்கி எடுத்துகிட்டு வந்துடுவேன். நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, நான் உங்களுக்கு அதை எப்படி ஸ்டோர் பண்ணதுன்னு காட்டியிருந்தேன். அதனால் நிறைய பச்சை மிளகா ஸ்டோர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டே இந்த டிஷ் பண்ணி வச்சுருவேங்க. அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாளைக்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒன்றுமே ஆகாது. பட் என்னென்னா, நம்ம வீட்டிலலாம் சீக்கிரம் காலி ஆகிடுங்க. ஒரு 2-3 நாளில் பசங்கள்லாம் சாப்பிட்ருவாங்க. அண்டு எனக்கே ரொம்ப பிடிக்கும். ஸோ இது இருந்துச்சுன்னா இட்லி, தோசையெல்லாம் சூப்பராக உள்ளே போகும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மிளகா போடுறேன். மிளகா வந்து நல்லா வதங்கணுங்க. அது எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிளகா வந்து சுருங்கும் சூப்பராக. உங்களுக்கு நல்லா தெரியும் அது வதங்கிருச்சுன்னு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் மஞ்சப்பொடி ஆயிலே போட்டாலும் பரவாயில்ல, இல்லை இப்போ போட்டாலும் பரவாயில்லைங்க, உங்கள் இஷ்டம்தான்.
இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் விடுறோம். நல்லெண்ணெய் மட்டும்தாங்க விடணும். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும். உப்பு வந்து கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து 2 விஷயம். ஒன்று கெட்டு போகாது, இன்னொன்று வந்து மிளகா காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணும். அதுக்கப்புறம் பெருங்காயம் நான் ஆட் பண்ணுறேங்க. பெருங்காயமும் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் வரும். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நான் நம்ம கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அண்ட் அந்த மிளகா வந்து அந்த புளியில் நல்லா ஊறுற அளவுக்கு இருந்தால் போதும். அந்த காரமும் உப்பும் அப்படி சேரும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அது வந்து வேகட்டும். நல்லா புளி சேர்ந்து வர ஸ்டேஜில் நம்ம இப்போ இந்த வெல்லத்தை ஆட் பண்ணுறோம். வெல்லம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணாலும் தப்பு இல்லைங்க. ஏன்னா அவ்வளோ காரமாக இருக்கும் இந்த பச்சை மிளகாவில். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இதோடு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. எண்ணெய் பிரிஞ்சு அந்த வெல்லமும் சேர்ந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சாச்சு. நம்மளோட மிளகா பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு. நீங்கள் சட்னி எல்லாம் பண்ணலை, மிளகாப்பொடி வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இது இருந்துச்சுன்னா ஊறுகாய் எதுவுமே தேவை கிடையாது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். கொஞ்சம் காரம் மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளி வத்தல் வந்து நான் பொரிச்சேங்க. இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மணத்தக்காளி வத்தலில் வந்து புளிக்குழம்பு வைக்க போகிறோம். வத்தக்குழம்பு. பாருங்கள், குழம்பு கொதிச்சிருச்சு. நான் இந்த ஸ்டேஜில் தான் போடுறேன். இதை வந்து வறுத்துட்டு போட்டிங்கன்னா தான் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு கொதிக்கும்போது கொஞ்சம் எண்டில் போடணும் நீங்கள். பாருங்கள், நம்மளோட மணத்தக்காளி வத்தல் குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா சுட சுட சாதம் போட்டு நெய் போட்டு அண்ட் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அது வந்து சூப்பராக இருக்குங்க. அண்டு இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் அவரைக்காய் பொரியல் பண்ணேன். ஸோ இதுதான் லஞ்ச் இன்னைக்கு. இது வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுதான் வந்து நான் ஐக்கியாவில் கிச்சனுக்கு ஒரு ஷெல்ஃப் வாங்கினேங்க. ஆக்சுவலி கிச்சனுக்கு இல்லை, இது வந்து ஸ்நாக் ஹெல்ப்பர் மாதிரி. ஸோ பசங்களுக்கு வந்து காலையில் ஸ்கூல் போகும்போது நமக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒரே இடமா ஆர்கனைஸ்டாக வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு நீட்டாக ஷெல்ஃப் சின்னதாக இருந்தால் காம்பேக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதுதான் வாங்கியிருக்கோம். இங்கே வந்து ரெடிமேடாக அப்படியே செஞ்சு கொடுக்க மாட்டாங்கங்க. ஐக்கியாவில் இந்த மாதிரி பாக்ஸில் தான் வரும். இந்த பாக்ஸுமே நீங்கள் நம்பர் பார்த்துட்டு போயிட்டு குடவுனில் தான் எடுக்கணும். ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். என் ஹஸ்பண்ட் வேறு இதை நீயே செட் பண்ணுன்னு சொல்லி என் தலையில் கட்டிட்டாரு. இப்போ என்னால் வந்து இது ஃபுல்லாக நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சுட்டு தான் செய்யணும். இது மாதிரி ஒரு சின்னது ஒன்று வாங்கினேன். அது வந்து நானே செட் பண்ணிட்டேங்க. அது லாஸ்ட் இயர் வாங்கினேன். பட் இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. பெரிய வேலையாக இருக்கும் போல இருக்குது. எனக்கு செய்யறதுக்கு சத்தியமாக பொறுமையே இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி அதை நம்ம கோக்கணும். இந்த டிசைனுக்கு தான் அது வரணுங்க. கீழே வந்து வீல் வச்சது. ஸோ நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வீலை வந்து கொஞ்சம் நகர்த்திக்கிற மாதிரி. யூஸ்வலி இந்த மாதிரி சின்ன வேலையெல்லாம் நான் பண்ணிவிடுவேன். நான் வந்து புக்கு பார்த்து படிச்சுட்டு. பட் இந்த வேலை வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியலைங்க. ஏன்னா நிறைய குட்டி குட்டி ஸ்க்ரூவெல்லாம் இருந்தது. எனக்கு அது ஒன்று படித்து பார்த்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் போர் அடிச்சுது. பாருங்கள், இந்த குட்டி குட்டி ஸ்க்ரூவெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக போட்டால் தான் அது அலைண்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து அது ப்ராப்பராக சீட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கு கொடுத்துருப்பாங்கங்க. இதில் வந்து அந்த ஸ்க்ரூவோட நம்பரும் கொடுத்துருப்பாங்க. எந்த ஸ்க்ரூ என்ன நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதெல்லாம் நம்மள்ட்ட இருக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக சார்ட் அவுட் பண்ணி வைக்கணுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க ஒன்று ஒன்றா. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பயங்கர ஈஸி. நம்ம பொறுமையாக படித்தோன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கோக்கணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் அதை பண்ணுறதுக்கு தான் பொறுமை வேணுங்க. ஸோ இது வந்து நான் வந்து செட் ஆஃப் வுடன் ஸ்பூன்ஸ் வித் ஹோல்டரோடு வாங்கினேங்க. இது வந்து ஆக்சுவலி இதுவும் ஐக்கியாவில் தான் வாங்கினேன். இது வந்து நமக்கு வுடன் ஸ்பூன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பழசாயிடுச்சு. அதனால் ஒரு செட்டு புதுசாக வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். பாருங்கள், கோத்தாச்சு. இதில் நான் வந்து ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, என் ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணாங்க. நான் எனக்கு ஆக்சுவலி போர் அடிச்சது. இந்த வேலையை அப்படியே தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்துட்டு நீ எப்போ தான் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு நானே பண்ணி கொடுக்குறேன்ட்டு பண்ணி கொடுத்துட்டாங்க. சம்டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டோன்னா யாராவது செஞ்சு கொடுத்துருவாங்கல்ல, அதுவும் நமக்கு நல்லது தான் வச்சுக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி தாங்க நான் வாங்கினேன். ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பிளாக் கலரில் பார்த்துருந்தேன். பிளாக் வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒயிட்டு தான் இருந்தது. ஸோ அதை நான் இருந்ததை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து இந்த ஷெல்ஃபு தாங்க நம்ம செட் பண்ணி போட்டாச்சு. இது வந்து ஐக்கியாவில் வாங்கின ஷெல்ஃபுங்க. ஸோ இதில் வந்து எப்படின்னா, நான் வந்து மேலே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாகவே ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் பாருங்கள். இதெல்லாம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். இது வந்து பிஸ்கெட்ஸு பசங்களுக்கு ஈஸியாக எடுக்கிற மாதிரி. அப்புறம் இது எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸு. இதில் இன்னும் போடணும். அப்புறம் இது வந்து இதுவும் வந்து பிஸ்கெட்ஸ் தான். மேலே வச்சோன்னா அவங்க ஆக்சசபிளாக ஈஸியாக எடுத்துப்பாங்க. அப்புறம் இது வந்து கொஞ்சம் எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு வந்து இந்த சானிடைசிங் லிக்விடு அதெல்லாம் வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை கண்டிப்பாக போட்டுட்டு தான் எடுக்கணும்னு. ஏன்னா இவங்க வெளியிலேருந்து வந்து அப்படியே கை வைப்பாங்க. அதனால் அதுக்காக தான் இதை வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து ஒரு பிளான்ட்டு. இது வந்து எனக்கு ஷரண்யா கொடுத்தது. ஸோ எனக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஒரு க்ரீன் இருந்தால் தான் எனக்கு வந்து பிடிக்கும். ட்ரையாக இருந்தால் எனக்கு வச்சுக்க பிடிக்காது. அதனால் இங்கே ஒரு பிளான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஷெல்ஃபில் வந்து இதெல்லாம் வந்து ஜூஸுங்க. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பசங்க வந்து கிளம்பும்போது அவசரத்தில் ஜூஸ் கேட்பாங்க. நம்மளுக்கு வந்து கையில் எங்கே தேடி எடுத்து கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி டெட்ரா பேக் நான் வாங்கி வச்சுருவேன். அவங்க போகும்போது அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அதனால் ஸ்போர்ட்ஸுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னும் ஜெல்லி ஃப்ரூட் டேஸ்ட் உள்ள ஒரு ஸ்வீட்டுங்க இது. ஸோ இதில் இன்னும் ஃபில் பண்ணலை. இதை ஃபில் பண்ணி வைக்கணும். அப்புறம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நட்மேக் பவுடர் இது. அப்புறம் இது வந்து வேர்க்கடலை பாருங்கள், ரோஸ்டட் வேர்க்கடலை. அப்புறம் இது வந்து சியா சீட்ஸு. இதெல்லாம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடும்போது ஆட் பண்ணிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸு பாருங்கள், ஃப்ளாக்ஸ் சீடு. அப்புறம் இது வந்து சும்மா பெப்பர்மெண்ட்டு. வெளியில் போகிறோம் ஒரு மாதிரி இருக்குது வாயில் அப்படின்னா எடுத்து போட்டு போகிற மாதிரி வச்சுருக்கேன், ஈஸியாக எடுக்கிற மாதிரி. அப்புறம் இது வந்து ஹாரிபோ. இது உங்களுக்கு தெரியும், ஜெர்மனியில் இது ரொம்ப பாப்புலர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்புறம் இது வந்து நம்ம உப்பு கடலை, நம்ம ஊரில் கிடைக்கும் இல்லையா உப்பு கடலை, அது வந்து எங்களுக்கு கிடைச்சிது, அதை வாங்கி வச்சேன். அப்புறம் கீழ் ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா இது வந்து கார்ன்ஃப்ளெக்ஸு. இது வந்து பிளெயின் கார்ன்ஃப்ளெக்ஸு. அப்புறம் இது வந்து நாச்சோஸு பாருங்கள். இது வந்து நாச்சோஸு. சும்மா வந்து இது ஏர்டைட்டாக இருக்கிறதுனால இதில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சூப் பேக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்கார்ன் பேக்கு. இங்கே பாருங்கள், பாப்கார்ன் அண்ட் சூப்புங்க. இதில் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிடும். அப்பப்போ இவங்க பசங்க வந்து சூப்பெல்லாம் கேட்டாங்கன்னா பண்ணி கொடுக்குறதுக்கு. இன்னொன்று வந்து இதில் இருக்கும்போது நமக்கு தெரியும், காலி ஆகிடுச்சுன்னா வாங்கிட்டு வந்து ரீஃபில் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இதுவும் வந்து ஒரு ட்ரை ஸ்நாக்கு. இது வந்து பேக்டு ஸ்நாக்குங்க. கீழே இருக்கிறது வந்து டொமேட்டோ ஃப்ளேவர், மேலே இருக்கிறது வந்து நார்மல் ஃப்ளேவர் இது. ஸோ இது பேக் பண்ண சிப்ஸு. சம்டைம்ஸு ஸ்கூலுக்கு சாண்ட்விச்சஸோடு இதுவும் கேட்பாங்க. ஸோ அதனால் வச்சுருக்கேன். பின்னாடி வந்து ஒரு பேக்கெட் பிரிக்காத சிப்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து காலை நேரத்தில் நம்மளுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து காலையில் பண்ணவே முடியாது, ரொம்ப டென்ஷன் ஆகும். இதெல்லாம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம எமர்ஜென்சிக்கு எடுக்கிறது, நம்ம இல்லாட்டி கூட பசங்க தனியாக ஹேண்டில் பண்ணணுன்னா இதை மாதிரி ஈஸியாக வச்சுருவாங்க. இந்த இடத்துல நான் யூஸ்வலி டிஷ்யூஸ் கொஞ்சம் வச்சுருப்பேன். ஏன்னா ஒரு கையில் அவசரமாக ஸ்கூலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வச்சுருப்பேன். ஸோ இதுதான் இந்த ஷெல்ஃப் ஆர்கனைசேஷன் பாருங்கள். இது வந்து நம்ம கிச்சனில் வந்து ஒரு கார்னர் ஷெல்ஃபுங்க. இந்த இடத்துல விண்டோவுக்கு பக்கத்தில் நான் போட்டு வச்சுருக்கேன். இதுவும் வந்து நான் ஐக்கியாவில் வாங்கினது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட்டு, நான் சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு ஒரு பிளான்ட்டு கண்டிப்பாக எனக்கு வேணும்னு. அதனால் பிளான்ட் ஒன்று, மணி பிளான்ட் வச்சுருக்கேன். கீழே வந்து இன்னும் ஷெல்ஃபில் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணலை. இதில் வந்து சுகர், சால்ட், பெப்பர் வச்சுருக்கேன். ஸோ நமக்கு எமர்ஜென்சிக்கு இது தான் தேவைப்படும். இதை ஃபஸ்ட்டு எடுக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கார்னர் ஷெல்ஃபு. அதுக்கப்புறம் இன்னும் இதில் என்னென்ன டெக்கரேட்டிவ் பீசஸ் வைக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வச்சா அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏதாவது வந்து செராமிக்கு இல்லை வந்து உங்களுக்கு மண்ணில் பண்ணது அந்த மாதிரி இருந்தால் இந்த கார்னரில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் என்ன வைக்கிறதுன்னு எனக்கும் ஐடியாவே இல்லை. நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள்.
அப்புறம் நான் என்ன நினச்சேன்னா இந்த மாதிரி ஒரு மேட், இந்த மாதிரி ஒரு ட்ரே மாதிரி இந்த இடத்துல போடலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த இடத்துல ஸோ இது நான் முன்னாடி வாங்கினது தான், இப்போ வாங்கலை. பட் இந்த இடத்துல போட்டால் இது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். எனக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து கிச்சன் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் நான் இதெல்லாம் வந்து யோசிச்சுட்ருக்கேன். உங்களுக்கும் ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த கிளிப்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வச்சுருந்தது தான். இதில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வாங்கினேன். ஏன்னா பார்த்திங்கன்னா இது வந்து எங்களுக்கு டஸ்ட்பின் கவர்ஸுங்க. எங்களுக்கு வந்து வேறு வேறு சைஸில் இருக்கும். க்ரீன் டஸ்ட்பினுக்கு ஒரு சைஸு 10 லிட்டர்ஸ் வாங்கணும். கொஞ்சம் பெரிய டஸ்ட்பினுக்கு வந்து 25 லிட்டர்ஸ் வாங்கணும். ரீசைக்கிளபிளுக்கு வந்து 50 லிட்டர்ஸ் வாங்கணும். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் நீங்கள் வாங்கணும். இதை போட்டிருக்கோம் பாருங்கள், இது வந்து 10 லிட்டர்ஸு. இந்த மாதிரி பார்த்து வாங்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஸோ 50 லிட்டர்ஸ். இது வந்து பெருசு. இது வந்து ரீசைக்கிளபிளுக்கு நான் வாங்கியிருப்பேன். ஸோ அது மாதிரி வேறு வேறு சைஸில் தான் நீங்கள் வாங்கணும். ஒரே சைஸில் வாங்க முடியாது. அதனால் அதை வந்து நம்மளுக்கு எல்லாம் ஒரே மெஸ்ஸியாக போட்டு வச்சா நம்மளுக்கு தெரியாது எங்கெங்கே என்ன இருக்குன்னு. அதனால் இந்த மாதிரி நான் சைஸ் வாரி போட்டு வச்சுருப்பேன். இப்போ இதை வந்து யூஸ் பண்ணுறதுங்க, இது வந்து பிரிக்காதது. எக்ஸ்ட்ராவாக இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இன்னொன்று வாங்கி வச்சுட்டா பெட்டரு. ஏன்னா சொல்ல முடியாது, ரொம்ப மழை இருக்குது, நம்மளுக்கு காற்று இருக்குன்னா நம்மளால் வெளியிலலாம் போக முடியாது. ஸோ எமர்ஜென்சிக்கு இப்படி இருக்கணும். இன்னொன்று பசங்க அவங்க ரூமில் இருக்கிற டஸ்ட்பின்ஸ்க்கு வந்து எடுப்பாங்க. அப்போ வந்து இது மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போவாங்க. இல்லாட்டி எல்லாம் ஒன்று மேலே ஒன்று விழுந்துடும். அண்ட் இந்த கிளிப்ஸு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பி க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஏர்டைட் சீல். இது வந்து நான் ஐக்கியாவில் தான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி இந்த பாக்ஸு வந்து உங்களுக்கு நான் வாங்கலை. இது வந்து என்னோடய பழைய ஐஸ்கிரீம் பாக்ஸு. அதை வந்து இப்போ ரீயூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இதுவும் வந்து ஐக்கியாவில் வாங்கினது தாங்க. அடுத்தது வந்து இது வந்து ஒரு ஷோ பீஸ் மாதிரி வச்சுருந்தோம் நாங்கள். அது வந்து உடஞ்சிருச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி நூலை கட்டிட்டு அதை வந்து ரீயூஸ் பண்ணலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நான் டை பண்ணியிருக்கிறேன். இதை வந்து கயிறு வந்து கட்டிட்டு அதை வந்து இதில் போட்டுட்டு உள்ளே தண்ணி விட்டு நான் மணி பிளான்ட் போட்டிருக்கேன். இது வந்து இந்த சைடில் உடஞ்சிருச்சு பாருங்கள், இது உடஞ்சிருச்சு. ஸோ இது யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு ஷோ பீஸாக தான் இருந்தது எனக்கு. பட் அது உடஞ்சி போயிடுச்சு. எனக்கு அதை தூக்கி போட என்னமோ மனசே வரல, ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் இதை வந்து இப்போ இப்படி இந்த மாதிரி வந்து மணி பிளான்ட்டுக்காக யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்படி நான் இதில் போட்டேன். ஏன்னா இது வந்து வெயிட் தாங்காது. ஸோ இந்த மாதிரி பிளேஸில் இருந்ததுன்னா, இது லைட் வெயிட்டாக இருந்துச்சுன்னா இது வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்படி வச்சுருக்கேன். ஸோ இதுவும் ஒரு வே ஆஃப் ரீசைக்ளிங் தான். ஸோ நீங்களும் வந்து எல்லா பொருளையும் தூக்கி போடாதீங்க. ரீசைக்கிள் பண்ண முடிஞ்சதை இந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ணி வீட்டுக்கு டெக்கரேட்டிவாக ஆக்கிடுங்க. இப்போது இதோடு நான் இந்த விலாகை முடிக்க போகிறேங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஒரு ரெசிபி சொல்லியிருக்கேன். அப்புறம் சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து அதெல்லாம் பிடிச்சிதா அப்படின்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் எல்லாமே பண்ணிட்டு தான் இருப்போம். பட் ஒருத்தருக்கு தெரிஞ்சது இன்னொருத்தருக்கு தெரியாது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்களும் சொல்லுங்கள். சின்ன சின்ன ஐடியாஸ் என்கிட்டேருந்து வரும்போது உங்களுக்கும் அது புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டே டு டே லைஃப்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணுறது தாங்க. அதனால் வந்து வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் என்னுடைய ரொம்ப ரொம்ப சின்சியர் ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களெல்லாம் பார்க்குற வரைக்கும் பாய்.